மரியாயே வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை ஒரு நெடிய தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்தி. ஜெபமாலை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத இந்த தொடரில் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லணுன்னு நினச்சேன். இந்த 2-3 நாளில் அதற்குண்டான உந்துதல் கிடைச்சிச்சு. எப்படின்னா, இந்த வீடியோ உள்ளே சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இத்தனை செய்திகளையும் பார்த்துட்டு வரோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். அதனால் இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆரம்பித்த விஷயம் என்னென்னா, இந்த பதிவு போடுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் மனசில் ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜெபமாலைங்கிறது ஒரு வாள், அது ஒரு ஆயுதம் அப்படின்றத சொல்லி மைண்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு ரிப்பீட்டடாக. அது என்ன எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஜெபமாலை அப்படின்றது ஒரு வாள் ஆயுதம் அப்படின்றத பற்றி நாம் இந்த தொடரில் 72வது வீடியோவில் நாம் போட்டிருக்கோம். நாள் 72 அப்படின்ட்டு இருக்கோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாள் ஜெபமாலை வாள் அப்படின்ட்டு வந்ததுனால, என்னடா இது திடீர்னு இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கே, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா எதேச்சியாக பைபிளில் ஒரு வசனம் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அது என்னன்னா, 2 மக்கபேயர் 15:13 வரைக்கும் உள்ள ஒரு வசனம். அது பார்த்திங்கன்னா, நான் இந்த 2-3 நாளாக என்ன நினச்சிட்டு வந்தேனோ அந்த வார்த்தை அப்படி அதில் இருந்துச்சு. வாள் அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் நாள் 72ல் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்ல வைக்கிறார் மாதா. அதற்கு ஒரு மிகச்சரியான அப்படியே பின் பாயிண்டடான வசனத்தையும் மாதா கொடுக்குறாங்க. அதனால் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். இதுவே ஒரு சாட்சியான வீடியோ எனக்கு. மாதா இந்த தொடரில் ஜெபமாலைக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வராங்கன்ற ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நான் அனுபவித்தேன் இந்த வசனத்தை நான் பார்த்ததுனால. அந்த வசனம் என்ன? 2 மக்கபேயர் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது எரேமியாஸ் வலக்கையை நீட்டி பொன் வாளை யூதாசுக்கு கொடுத்து, கடவுளின் கொடையாக இந்த வாளை பெற்றுக்கொள், என்னுடைய இஸ்ராயல் மக்களின் பகைவரை சிதறடிப்பாய் என்று கூறினார். இதுதான் இந்த இன்றைய வசனம். இதுதான் ஜெபமாலையாக மாறப்போகுது. இதை தான் நான் 2-3 நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாழ்னு கத்தி வந்தது. இந்த கத்தியை பற்றி ஒரு மைண்டில் ஒரு தாட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மிகச்சரியான ஒரு வசனத்தை கொடுத்து இது ஜெபமாலைக்கு பொறுத்துனாங்க மாதா. இப்போ நீங்கள் கேட்ட இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்த ஒரு விஷயமா இருக்குது. 2014ஆம் ஆண்டு நைஜீரியா நாட்டில் டிசம்பர் மாதம் 2014 டிசம்பர் அந்த ஒரு சம்பவம் நீங்கள் நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வரும். இது உண்மை சம்பவம். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிச்சிட்றேன், பிறகு அந்த சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். 2 மக்கபேயர் 15:13-16. அப்பொழுது எரேமியாஸ் வலக்கையை நீட்டி பொன்வாளை யூதாசுக்கு கொடுத்து, கடவுளின் கொடையாக இப்புனித வாளை பெற்றுக்கொள், என்னுடைய இஸ்ராயல் மக்களின் பகைவரை சிதறடிப்பா என்று கூறினார். இந்த வசனம் அப்படியே நிறைவேறியது. எங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நைஜீரியான்ற நாட்டில் டிசம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு ஒன்று இருக்குது, பொக்கோ ஹராம்ட்டுன்னு. முழு வீடியோவும் இதை பற்றி இதை செய்தி இந்த தொடரில் நாள் 72ல் இருக்குது. அதோடைய லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இந்த பொக்கோ ஹராம் என்ற பயங்கரவாத அமைப்பு என்ன பண்ணுன்னா, அப்பப்போ போய் கிறிஸ்தவர்களை தாக்கி எல்லாத்தையும் கொன்னுடுவாங்க, சுட்டு கொன்றுவாங்க, இல்லைன்னா கழுத்தை அறுத்து கொன்றுவாங்க.
அப்படி ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, இந்த டிசம்பர் மாதம் 2014 ஒரு ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு 300 பேர் பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க பயங்கரவாதிகள். எல்லாரும் பயப்படுறாங்க, அலறாங்க பெற்றோரெல்லாம். அது ஒரு கத்தோலிக்க பள்ளி, அதில் இருக்கிற குருக்கள்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆயர், அந்த நைஜீரியாவில் மைடுகுரி அப்படின்ற ஒரு மறை மாவட்டம், அதனுடைய ஆயர் ஆலிவர் டாசேன்றவர். அவர் இந்த பயங்கரவாத அமைப்பு செயல்படுறது தெரியும், நைஜீரியா ஃபுல்லாக அதோடைய பாதிப்பு இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் நற்கரணையில் பிரசன்னத்தில் போய் வேண்டுறார் அவருடைய ஆலயத்தில். அப்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. நற்கரணை பேழையிலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். வந்து ஒரு வாளை அவர்கிட்ட கொடுக்குறார், இப்படி நீட்டுறார், இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு. அந்த மைடுகுரி ஆயர் ஆலிவர் டாஷே ஆண்டவர்கிட்ட அந்த கத்திய வாளை வாங்குறாரு. வாங்கின உடனே அந்த வாள் வந்து ஜெபமாலையாக மாறிடுச்சு. உடனே அவர் இது இப்படி புதுமையாக மாறுதே, இந்த வாள் வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாள் புதுமையாக ஜெபமாலையாக மாறுதேன்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறார் 3 முறை, பொக்ககாரம் அழிந்தது, பொக்ககாரம் அழிந்தது, பொக்ககாரம் அழிந்ததுன்னு சொல்கிறார் 3 முறை. பொக்ககாரம் இஸ் கான் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ ஜெபமாலையால் இந்த பயங்கரவாதத்தை நாம் ஒழிக்கலாம் அப்படின்ட்டு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஜெபமாலை வேண்ட சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த வாள் இந்த ஜெபமாலையை மாறி தான் ஆயருடைய கைக்கு வந்துச்சு. இந்த ஜெபமாலையை வேண்ட சொல்லி எல்லா நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்கிறார். எல்லாரும் வேண்டுறாங்க. அதிசயத்தக்க விதமாக அந்த பொக்ககாரம் அமைப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சிச்சு. அதனுடைய விளக்கத்தை நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாள் 72ன்னு ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. அன்பானவர்களே, ஜெபமாலை என்பது கடவுள் கொடுத்த, மாதா வழியாக கொடுத்த ஒரு வாள், போர் வாள். இந்த போர் வாளை வச்சுக்கிட்டு சாத்தானை நாம் வீழ்த்தலாம், தீமைகளை வீழ்த்தலாம். எனவே இந்த ஜெபமாலை பற்றிய இந்த வீடியோவை தயவுசெய்து யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஜெபமாலை பக்தி பரவட்டும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.